சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் 114வது நிறுவனர் நாள் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 1911இல் சிராப்ஜி போக்சனவாலா நிறுவிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியர்களால் நிர்வகிக்கப்படும் முதல் சுதேசி வங்கியாக திகழ்கிறது. விழாவில் வங்கியின் பொது மேலாளர் சசிதர் வங்கியின் வளர்ச்சி பயணத்தையும் நிறுவனரின் பங்களிப்பையும் விளக்கி உரையாற்றினார். இந்த நிகழ்வில் மண்டல துணைத் தலைவர் பாலச்சந்திரன், பிராந்திய தலைவர் பவன் அகர்வால், உதவி பொது மேலாளர் தர்மேந்திர குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 4545 கிளைகள் மற்றும் 4085 ஏடிஎம்களை கொண்டது. 1921இல் நாட்டிலேயே முதன்முறையாக காசோலை வசதி, 1926இல் பெட்டக சேவை, 1980இல் கிரெடிட்டிங் கார்டு உள்ளிட்ட பல முன்னோடி சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. AI தொழில்நுட்பத்துடன் தங்க நகை கடன் திட்டம், சமீபத்தில் ஜெனரலி குழுமத்துடன் இணைந்து காப்பீட்டுத் துறையிலும் நுழைந்துள்ளது. இந்த வங்கி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.04 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து 1169 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது.